ஃபேமிலி இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா அவல் இனிப்பு உருண்டை. அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு, ஏலக்காய் பொடிச்சது, கொஞ்சம் சால்ட்டு, சிகப்பு அவல் நம்ம எடுத்துருக்கோம், மண்டை வெல்லம், தேங்காய், நெய். இது அவல் இனிப்பு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு ஃபேனை வச்சோம், இது காஞ்சிடுச்சு. நம்ம நிலக்கடலை பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்தது தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு தடவை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லே இருக்கட்டும். இது நம்ம வறுத்து என்ன செஞ்சோம்னா அப்படியே ரெண்டு ரெண்டாக போட்டுக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று மட்டும், ஆனால் ரொம்ப பவுடர் ஆகிடக்கூடாது, ரெண்டு ரெண்டாக உடையக்கூடாது. அதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டாக முடிஞ்சு அதை ரெண்டு ரெண்டு பீஸாக உடையிற மாதிரி, துண்டு துண்டாக இருக்க மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் அவல் எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ரெட் கலர் அவல் எடுத்துருக்கோம். இப்போ ஒயிட் எடுக்கலாம். ஒயிட் எடுக்கிற அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும், தின்னாக இருக்கும். அதனால் இப்போ நீ இது ஒரு கப் எடுத்தோம்னா அது 2 கப் அளவு எடுக்கிற அளவுக்கு இருக்கும். இது திக்காக இருக்கிறனால 1 கப்பு போதுமான அளவு. அதனால் வெள்ளை அவல் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா அது இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும், அவ்வளோதான். இது நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அது வறுக்க பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகும். நம்ம எடுத்து அதை நுணுக்கி பார்க்குறப்ப அது நல்லா உடையும். இந்த பக்கம் வந்தால் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து மிக்சியில் போட்டு வரணும். நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்களேன். இப்போ தேங்காவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தான் இன்னும் எடுத்துருக்கோம். நீங்கள் திரியும் எடுத்துக்கலாம். திரிவுனா இன்னும் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். மிக்சியில் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்படியே பல்ஸ் மோடில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அவல் உருண்டை சாப்பிட்றப்ப தேங்காய் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, நைஸாக இருக்கக்கூடாது. இது அப்படியே நல்லா அப்படியே நம்ம வதக்கலாம். அதில் இருக்க இந்த ஈரச்சத்தெல்லாம் கொஞ்சம் போய்க்கும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மண்டை வெல்லம் அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே நம்ம இதை நான் தண்ணியில் ஊற்றி இது பண்ணமே நம்ம ஹீட் பண்ணுறப்ப அது அப்படியே உருகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை கப்பு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அது அப்படியே உங்களுக்கு காயிட்டு அப்படியே நல்லா அது மெல்ட் ஆகி வரட்டும். உங்களுக்கு அது அப்படியே காயவே கரைஞ்சிடும். அப்படியே பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து பாவுக்கு வந்து எந்த பக்கமும் இல்லை, ஓரளவுக்கு அந்த அளவுக்கு வந்தாக்கா போதுமான அளவு. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சுக்கணும். குருணை மாதிரி பக்குவத்தை நல்லா பொடிச்சுக்கணும். ரொம்ப மாவு மாதிரி நம்ம அரைச்சிடக்கூடாது. மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு குருணை பக்குவத்துக்கு நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். இது அப்படியே இந்த பாவில் கிண்டலாம். கிண்டே தண்ணி நல்லா இஞ்சிக்கும். ரொம்ப தண்ணி வச்சிடக்கூடாது. நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப அது வராது பக்கம். அதனால் ஓரளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பக்குவத்துக்கு இருக்கும். ஏன்னா இப்போ கூட நம்ம சிம்மில் மொத்தமே அமர்த்திக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம அவளும் வறுத்துருக்கோம். எல்லாமே நம்ம வறுத்து வச்சுருக்கனால இந்த பாவில் மட்டும் ஊற்றினா அந்த ஈரத்தன்மை இழுக்கிறதுனால போதும். அதுக்கு மேலே நம்ம அடுப்பை அமர்த்திட்டு கூட அந்த சூட்லேயே நம்ம எல்லாத்தையுமே நம்ம போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, நிலக்கடலை பருப்பு இந்த அளவுக்கு அதையும் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அவளோட நல்லா கிண்டி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறப்ப கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதில் அப்படியே தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் மிக்சியில் பொடிச்சிட்டு வந்தது.
அதனால் உங்களுக்கு ரொம்ப நைஸாக போயின்னு ஓரளவுக்கு தான் நம்ம கொஞ்சம் நம்ம துருவல் இல்லாமல் கொஞ்சம் பெரிய துருவலாக இருந்தால் போதும். இப்போ நெய் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அந்த நெய் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா இலக்கம் கொடுக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும், இலை பிடிக்கிறதுக்கு நம்ம இலக்கம் கொடுக்கும். அந்த இடத்துல வச்சு ஆட்டோமேட்டிக் நெய் அந்த ஹீட் இருக்கு பாருங்களேன், அதில் நெய் அப்படியே உரிக்கும். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க எல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. இதில் இப்போ ஏலக்காய் பொடிச்சது அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் அந்த மணம் படுற மாதிரி அப்படியே ஓரளவுக்கு வந்துடுச்சு பாருங்களேன். இந்த ஏலக்காய் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லாட்டு பிடிக்கிறது தான். நீங்கள் இது வந்து உருண்டையாகவும் பிடிக்கலாம். இந்த கேக் அச்சிருக்கும் பாருங்களேன், அது மாதிரி அதில் வச்சு எடுத்தால் கூட அந்த டிசைன் சதுரம் ஸ்கொயர் இப்படி எது இருக்குமோ அந்த மாதிரி அதில் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ நம்ம கையில் உருண்டை மாதிரி தான் பிடிக்கிறோம். உருண்டை மாதிரி பிடிச்சி அந்த முந்திரி பருப்பு இருக்கு பாருங்கள், அதை வச்சு அப்படியே பிடிச்சிக்கலாம். இல்லாட்டினா அப்படி வேறு முந்திரி பருப்பே நம்ம வைக்காட்டினா கூட நம்ம வந்து உருண்டையாகவே பிடிச்சிக்கலாம். ஏன்னா அதில் நடக்கலை பருப்பு நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்து ஒரு முந்திரி பருப்பு வச்சு மேலாக நம்ம அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டினா போதும், உங்களுக்கு அந்த நடக்கலை பருத்தாலே போதும், உங்களுக்கு அதே நிறையா போட்டிருக்கோம் பாருங்களேன். அப்படியே உருண்டை பிடிச்சி அது ஆல்ரெடி நடக்கலை பருப்பு இருக்குது பாருங்களேன், அதனால் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு அதில் முந்திரி பருப்பு நிற்கிறதுக்காக அப்படியே பிடிச்சி நம்ம அப்படியே வச்சுக்கலாம்.